மகேந்திரா பொலிரோ பிக்கப் வண்டியில் பார்த்தீங்கன்னா, எல்லோ கலரில் வந்து இன்ஜின் சொல்லி லைட்டு பிளிங்க் ஆகும். அது என்ன ரீசன் அப்படின்னா, வாங்க ஃபுல்லா பார்க்கலாம். அதாவது அந்த லைட் எரிஞ்சாவே ரன்னிங்லேயே ஆஃப் ஆகும் வண்டி. ஒரு 500 மீட்ரு போகும், திரும்பவும் ஆஃப் ஆகிடும். இது மாதிரி ரன்னிங்கில் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா, டேங்க்கில் வந்து ஒரு மோட்ரு இருக்குது. அதுதான் டீசலை வந்து பம்ப் பண்ணி இன்ஜினுக்கு அனுப்புறது. அந்த மோட்ரு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த டீசலை வந்து இழுத்து சக்சேஷன் கொடுக்கல. அதனால தான் ஆஃப் ஆகிடுது. இதே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டீசலை வந்து லைட்டாக போகும், ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடும். அதனால் இன்ஜின் சொல்லி லைட்டு மீட்டரில் பிளிங்க் ஆச்சுன்னா, தயவுசெய்து டேங்கை வந்து ரிமூவ் பண்ணி கழட்டி உள்ளுக்கிற மோட்டரை வந்து புதுசாக போட்டால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டேங்க்கு கழட்டியாச்சு. அதில் உள்ள பயங்கர டஸ்ட்டு, எக்கச்சக்கமான டஸ்ட்டு கருன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒயிட்டாக இருக்க வேண்டிய டேங்க்கு எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக நம்ம கேனில் பிடிச்சிட்டு வந்து ஊற்றுறது, டஸ்ட்டு எல்லாம் போய் 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 மோட்டரே வந்து காயில் போகிற அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு ட்ரை பண்ணணும். மோட்டரையும் வந்து புதுசாக போடணும். போட்டிங்கன்னா அந்த இன்ஜின்ற சிம்பிள் வந்து எரியாது. அதுக்கப்புறம் வந்து கிளியராக அது பாட்டு போயிட்டுருக்கும். ஆனால் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா, பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணி போட்டால் சரியாக போயிடும்னு சொல்லி பொய்யெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் ஃப்ராடு, ஃபேக்கு. அந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க. இது வந்து டேங்க்கில் இருக்கிற மோட்ரு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி போட்டாவே சூப்பராக ஓடும். ஓகேங்களா?